தாசில்தார் இறந்துட்டாங்களாமா. அடப்பாவுமே எப்படி இருந்தார்? எப்படி இறந்தாங்கன்னா பசங்க 2 பேர் வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. 2 பசங்க அவருக்கு. சரி. வெளிநாட்டில் இருக்காங்க. வந்துட்டு போய் 10-20 வருஷம் ஆச்சு. சரி. ஒரு டைம் என்னமோ வந்திருக்காங்க இடையில. இங்கே வர்றதே இல்லை. சரி. வந்தால் தான் ஆகு, வர்றதே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா எல்லாம் இருக்காங்க. அவங்க தங்கச்சி ஒன்று இறந்துட்டாங்க இடையில. அந்த ஐயாவோட தங்கச்சி இறந்துட்டாங்க. அந்த அம்மாவும் இருக்காங்க. அது அவங்க தங்கச்சி. அப்படியா? இந்த தாசில்தார் இருக்கார்ல, அவர் வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. சேர்த்துருப்பாரு. ஏன்னா 4 கை தாசில்தார்னு சொல்லுவாங்க என்கிட்ட. அந்த ஊருக்கு போனால் 4 கை தாசில்தார். அம்மா அப்படி 4 கை தாசில்தார். தெரியல, எனக்கு அது தெரியல. 2 கையில் வாங்கினா 10ஆவது மாமா. 4 கையா வாங்கியிருக்காரு. வாங்கி பிள்ளைகளுக்கு வேணும் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்களும் திங்க மாட்டாங்க. 10 பைசா தான தர்மம் பண்ண மாட்டாங்க. யாருக்கும் ஒரு உபகாரமே பண்ண மாட்டாங்க. அந்த ஊர் நட்டு முந்திரி தோட்டம் அவங்களுக்கு தானே? ஆமாம், முந்திரி தோட்டம் இருக்குதுல்ல, அது அந்த இன்னொரு ஊருக்கு போவோம்ல நம்ம கூட, அந்த ஊர் தோட்டத்தை 4-5 ஏக்கர் அப்படியே முந்திரி தோட்டம், எல்லாமே முந்திரி தோட்டம். நான் ஒரு தடவை போய் அதில் முந்திரி பழம் முடித்து தின்னேன். அந்த கொட்டையை போட்டு போயிரு சாமி அப்படின்னாரு. சரிங்க அப்படின்ட்டு அந்த கொட்டையை போட்டு நான் பழத்தை மட்டும் நான் பழத்தை பிடிச்சி தின்னு போட்டு வந்தேன். அந்த மாதிரி தான் யாருக்கும் தானம் தரும் பண்ண மாட்டாங்க. ஒரு ஏழைப்பாளையம் கொண்டு தர மாட்டார். அது என்ன வெளியூர்லேருந்து போன ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. சொத்துக்குன்னா கணக்கில் அந்த அளவுக்கு எல்லாம் லஞ்சம் வாங்குறதாச்சும் எல்லாம் சேர்த்து நிறையா வச்சிருக்கிறாரு. அப்புறம் சேர்த்து என்ன பண்ணுறது, அவரும் திங்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது என்ன அந்த தோட்டத்தில் மட்டும் இந்த மற்ற தோட்டத்துல குருவி கிளியெல்லாம் கீக்கின்னு கத்துறதுக்கு ஒரு தோட்டத்தில் கத்துறது எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. வெடி வச்சு வட்டி விட்டுருவாங்களா? அதான் பழம் அவ்வளோ வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அப்படியெல்லாம் சேர்த்துருக்காரு. அந்த அளவுக்கு சேர்த்து ஒரு காக்கா உரிக்கு கூட கொடுக்க மாட்டாங்க தாங்க. அப்படியே பாவம். அந்த அளவுக்கு கஞ்சத்தனமாக இருப்பார். அப்புறம் சரி, வர்றவங்க கூலிக்காரர் தான் நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்து என்ன பண்ணார், எல்லாம் சொத்து சேர்த்து பசங்க வெளிநாடு போயாச்சா, அவங்க அந்த இதில் தான் செல்லில் பார்க்குறாங்கல்ல, அதில் மட்டும் பேரம்பேத்தி பேசுகிறதோட ஒரு இங்கிலீஷ் பேத்திகளா அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டாங்களா? இல்லை எல்லாம் இங்கே பண்ணுனதா எல்லாம் இங்கே போயிட்டாங்க. இங்கே எல்லாம் நல்லா பணக்காரர் வீட்டில் பண்ணி அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. வருவாங்கன்னு வரல. அவங்க அங்கே போகிறவங்க வருவாங்களா வெளிநாட்டில்? 2 ஃபேமிலியுமே அங்கே செட்டில் ஆகிடுச்சு. பேரம்பேத்திகள்லாம் பார்த்ததுன்னா அந்த வீடியோவில் பேசுகிறதோடு சரி, வீடியோ காலில் பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, அதோடு சரி, வர்றதே இல்லை. அப்புறம் இவங்களும் இப்படியே இருந்துட்டு இருக்காங்க. இப்படியே இருந்து என்ன ஆகுது, அவருக்கு முடியணுமில்ல, உடம்பு முடியணுமில்ல, வயசாக 80 வயசு ஆகிப்போச்சு. அந்த அம்மாவுக்கு 75-76 ஆச்சு. அப்புறம் 2 பேர்த்துக்குமே முடியறதில்லை. எழுந்து நடக்கிறதுக்கு கொள்றதுக்கு. ஏதோ சொந்த பந்தத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அனுசரித்து வச்சுருந்தா பரவாயில்ல. எதுவுமே இல்லை, சொந்த பந்தமே பக்கம் இல்லை. அந்த அளவுக்கு இருக்காங்க. இவங்களையே எல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு ஆள் போட்டு அவங்க வந்து இருக்கணுமில்ல, அவங்களுக்கு பண்ணால் தானே ஏதோன்னு. இன்னும் பண்ணல, இவங்களால முடியல. இவர் பார்க்குறாரு. பார்த்து பசங்கிட்ட இப்படி தான் இது பேசுகிறதோட சரியில்லை, யாரும் அனுசரணையாக இருந்தால் தானே. அப்புறம் அதனால் வர்றதில்லை, யாருமே வர்றதில்லை, போகிறதில்லை. பார்த்தாரு, இவளுக்கு உடம்பு கை கால் ஒத்துழைக்க மாட்டேங்குது. நல்லா ஒரே வலி, கை கால் வலி எல்லாமே ஆயிடுச்சு. நரம்பு அங்கேயும் இழுத்து பிடிச்சிட்டு நடக்க முடிய மாட்டேங்குது. எத்தனை நாள் அழுந்திட்டு இருப்பாங்க. பார்த்து மனவேதனை. பசங்களும் வர்றதில்லை. அதனால் பார்த்து இவருக்கு மனவேதனை ரொம்ப வந்துடுச்சு. தாங்க முடியாமல் கிணத்துல குதிச்சிட்டார். சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தி தான். கிணத்துல குதிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமான செய்தியா? ஆமாம், பண்ண தான தர்மமே பண்ணீங்கன்னா அந்த ஆள் இருந்தேனோ இப்போ இருந்தேன், சொத்து இருந்தேன்னு சுகம் இருந்தேன்னு உங்ககிட்ட சொன்ன பாரு. உள்ள தரேன். அவ்வளோ சொத்து இருந்து ஒருத்தர் கூட தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மோசமாக போச்சுன்னா அப்போ எவ்வளோ மோசமாக, மனநிலை சரியில்லாமல் போச்சு. ஆமாம், சொத்துக்கு நானே பார்க்கல. அப்புறம் பணத்தையே பார்த்துட்டாங்க. இவங்களும் நல்லா செலவு பண்ணுறதில்ல, இல்லாத மாதிரியே தான். தாசில்தார் வீடுனா ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப கஞ்சத்தனமாக யாருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி, அந்த மாதிரி யாரோ வந்து ஒரு கேட்குறாங்கல்ல ஒரு கஷ்டத்துக்கு, அவங்களுக்குமே கொடுக்க மாட்டாங்க, தாட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் அப்போ போயிருந்தப்போ ஒரு டைம் வந்து ஸ்கூல் சேர்த்துறதுக்காக, ஒரு காலேஜ் சேர்த்துறதுக்காக ஒரு பொண்ணுக்கு போய் கேட்டிருந்தாங்க. அதுக்குமே அவங்க கொடுக்கல. அந்த மாதிரி பண்ணி
இப்போ என்ன பண்ணுது, அத்தனை பணம் காசு இருந்து இவங்களும் அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியல. இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களும் அதை எடுத்து யூஸ் பண்ணுறவங்களாம் தெரியல. வீடு வாசல் அத்தனை கிடக்கு, சொத்து சோகம் இருக்குது, பேங்க்கில் வேறு அக்கௌண்ட் நிறையா இருக்குது, நிறைய போட்டு வச்சுருக்குறாங்க. அத்தனையும் இருந்து என்ன பண்ணுறது. அப்புறம் அந்த ஐயா இறந்துட்டாரா, அப்புறம் அந்த அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இடம் அவங்களாலே முடியாது, வேதனையில் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நிறையா சொத்துன்னு சேர்த்து என்ன பண்ணுறது, பசங்க பிள்ளை பக்கத்தில் இருந்ததுன்னா சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி தான் 2 பேர் இருக்காங்கன்னா வயசானவங்க, நம்ம மனசு எங்கேயோ போகிற ஒரு 50-60 கிலோமீட்டரில் இருக்காங்க, வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பேசுறதுக்கே முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆளுகள் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன பண்ணுறது, வந்துட்டு தான் இருக்காங்க நிறையா. அப்புறம் என்ன, இதனால பரவாயில்ல வெளிநாட்டில் இருக்கிறான், அவன் கண்ட விட்டு கண்ட போயிருக்கிறான். அடுத்த வீதியில் இருக்கிறவங்களே அடுத்த வீதியில் இருக்க இப்போ ஒரே பையனாக இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க, வராமல் போகிறாம. அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி காலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. காலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீ கவலைப்படாத, கவலைப்பட்டேன்னு செத்து போயிருவேமா. அதனால கவலையே படாத, அது நடக்கட்டும், நீ வாடி கம்மி நேரத்துக்கு நல்லா செஞ்சு ஷார்ட் போட்டு நல்லா ஷார்ட் போட்டு நல்லா நிம்மதியாயிடும். இதை போய் நேரத்துக்கு எங்கிட்ட அந்த தாசில்தார் கணக்கு போய் எங்கிட்ட சொல்லி தெரிஞ்சா சொல்லித்தான் ஆகணும். அவர் 80 வயசு தாண்டிட்டால் போக வேண்டியது.